ஹலோ ஆல், நான் உங்கள் டெய்லி அரோமா. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கும் என்ன லஞ்ச் பேக் ப்ரிப்பேர் பண்ணோன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் மார்னிங் லஞ்சு அப்படிலாம் அந்த மாதிரிலாம் சாப்பாடு தனித்தனியாக கிடையாதுங்க. சாப்பாடு, குழம்பு, காய், இது காலையிலையும் லஞ்சுக்கும் நாங்கள் அதுதான் சாப்பிட்டுக்கிறது. நைட்டு ஒரு நாள் மட்டும் தான் டிஃபன் பண்ணுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் கிச்சடி பொன்னியில் அரிசியில் செஞ்ச அழகான சாப்பாடு, மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு, ஒரு முருங்கைக்காய் அவியல். ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு. அடுத்து குழந்தைங்களுக்கு, இது என்னோடய பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸு. அவங்களுக்கு 2 டைப் ஆஃப் ரைஸ் கொடுக்கறதுனால 2 பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் போட்டுக்கிறேன். அடுத்து என்னோடய பையனுக்கு, அவங்களுக்கும் அப்படி தான். அவங்க ஸ்கூலோட ரூல்ஸ் அது, ஒரே மாதிரியான வெரைட்டியில் கொண்டு வரக்கூடாது. ஸோ 2 பாக்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு, அதுக்கப்புறமா இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான குழம்பு ஊற்றிக்கலாம். இவங்க குழம்பு தனியாக தான் கொண்டு போவாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்க கொண்டு வர்றதையும் இவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் குழம்பு அவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே எப்போவும் கொடுத்து விடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு குழம்பு. இவங்களுக்கு, எங்கள் குழந்தைங்களுக்கு விரவி வைக்கிறதுலாம் பிடிக்காதுங்க. அதாவது மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுலாம் பிடிக்காது. மேல்டாக்க சாப்பாட்டில் குழம்பு ஊற்றணும். விரவி வச்சா குழம்பு பத்தலை, எங்களுக்கு விற்குது அப்படி இப்படின்னுவாங்க. அதனால் எப்போவுமே தயிர்னாலும் சரி, ரசனாலும் சரி, எதுனாலும் நாங்கள் மேலேயே ஊற்றி கொடுத்துக்குவோம். அவங்க வேணுங்கிறப்ப மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த 2வது சாப்பாட்டுக்கு தயிர், ரசம், இல்லை கேரட்டு, பீட்ரூட் போட்டு பொரியல் பண்ணி அது போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடுவேன். அது நம்மளோட இஷ்டம்தான். அப்புறம் காய், இன்றைக்கி முருங்கைக்காய் சீசன்னால் முருங்கைக்காய் போட்டு ஒரு அழகான நாகர்கோவில் ஸ்டைலில் அவியல் பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தட்டில் போட்டு வச்சிருவேனுங்க. அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளை ஊட்டி கொடுங்க அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த சாப்பிட்ற பழக்கம் வரும். ஏன்னா லஞ்சு அங்கே தான் போய் அவங்களே தான் சாப்பிட்ணும். அதனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்களே எல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் அதே தான் சாப்பிடுவாங்கங்க. தோசை, இட்லிலாம் சாப்பிட்டா ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும் அப்படின்னு அவங்க எப்போவுமே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. நைட்டு ஒரு நேரம் மட்டும் ஏதாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் டிஃபன் ஏதாவது செஞ்சுக்குவோம். அப்புறம் சண்டேஸில் பொங்கல், பூரி, பால் கஞ்சி அந்த மாதிரி மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்குவோம். சண்டே மட்டும் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு பேலன்ஸ் ஃபுட்டும் சாப்பிட்டு வச்சு பழக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ.